அனைவருக்கும் வணக்கம். பீமா வாஸ்து தமிழ் சார்பாக அனைவரையும் வரவேற்கிறேன். நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாகவும் வாஸ்து குறித்து நிறைய வீடியோக்களை பார்த்துக்கிட்டே வரோம். இப்போ இன்னைக்கு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ ரீசெண்டாக வாஸ்து போனதுனால நிறைய வாஸ்து பண்ணி அதில் வீடுகள் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் ஆரம்பித்தவங்களுக்கு ஒரு சிலருக்கு ஹவுசிங் லோன் எப்படி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரியான ஹவுசிங் லோன் போகிறது நல்லது அப்படின்னு ஒரு விளக்கம் கேட்குறாங்க. ஓகே, நிறைய பேர் ஆசைப்பட்டு வீடு வாங்குறாங்க, லோன் இல்லை, சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு வாங்கிட்டு முதல்ல அந்த சந்தோஷத்தை தொலைச்சிடுறாங்க. அதுக்கு அடுத்து ஒரு சிலர் வாழ்க்கையவே தொலைச்சிடுறாங்க. இது என்ன நெகட்டிவா சொல்றேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம், ரியாலிட்டி அப்படிதான் இருக்கு. ஒரு நாளைக்கு காலையில இருந்து சாயந்தரத்துக்குள்ள உங்களுக்கு லோன் வேணுமா, கிரெடிட் கார்டு வேணுமா, வேற கார் லோன் வேணுமா, பர்சனல் லோன் வேணுமா அப்படின்னு கேட்டு வங்கிகள்ல இருந்து தொடர்ந்து அந்த பயமா தான் இருக்கு. ஆனா அந்த லோன் எல்லாமே வாங்குறவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். தேவையில்லாத சுமையில போய் நம்ம மாட்டிக்கிட்டு கடன் சுமையில மாட்டிக்கிட்டு நம்ம முடிக்கிறோம். ஓகே, நான் இன்ஜினியர் பிரதீப் ஜெயக்குமார், குவாலிஃபைடு வாஸ்து சாஸ்திரா கன்சல்டன்ட் அண்ட் ப்ரொஃபஷனல் சிவில் இன்ஜினியர். ஓகே, ஹவுசிங் லோன்ன்றது ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒருத்தர் வாங்கிக்கிறாரு. அதாவது அந்த வீடு கட்டுறதுக்கு அவங்க கொஞ்சம் பணம் வச்சுருப்பாங்க, பேலன்ஸ் பணத்தை பேங்க்லேயோ இல்லை நான் பேங்கிங் ஃபினான்சியல் கம்பெனின்னு சொல்லக்கூடிய நிதி நிறுவனங்கள்லேயோ எதுலையோ வாங்கிட்டு அந்த பணத்தை பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ரெண்டு சேர்த்து அதை கட்டிக்கிட்டே அது 15 வருஷமா 20 வருஷமா 25 வருஷமா அவங்க வாட்டுக்கு இப்போ டெனர்லாம் வந்து கணக்கே இல்லை ஊட்டி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி வாங்கிட்டு ஓகே, இதுதான் ஹவுசிங் லோன்ன்றது. இந்த ஹவுசிங் லோனுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ இல்லை, பேங்குக்கு பொறுத்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்க இவ்வளோ பெர்சன்டேஜ் ஃபண்டிங் பண்ணலாம் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஒருத்தர் 70% பண்ணுவார், ஒருத்தர் 80% பண்ணுவார், ஒருத்தர் 60% தான் பண்ணுவார். அது லோனோட டைப்பை பொறுத்து. ப்ரொபோசல் லோன் இருக்குது, மார்கேஜ் லோன் இருக்குது, லோன் அகெயின்ஸ்ட் ப்ராப்பர்ட்டின்லாம் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை பொறுத்து அதோட அந்த பெர்சன்டேஜ் ஆஃப் ஃபண்டிங் மாறும். இது நிறைய ஃபேக்டர்ஸ். அவங்க பேனல் இன்ஜினியர்ஸ், எங்களை மாதிரி இன்ஜினியர்ஸ் அவங்க பேனலில் இருப்பாங்க. அவங்க வந்து அனலைஸ் பண்ணி அந்த ப்ராப்பர்ட்டிக்கு வேல்யூ, ஆக்சுவல் வேல்யூவை அனலைஸ் பண்ணி கொடுத்துருவாங்க பேங்க்குக்கு. அதை பேஸ் பண்ணி பேங்க் வந்து டிசிஷன் எடுப்பாங்க. ஓகே, இப்போ ஹவுசிங் லோன் அப்படின்றது கொஞ்சம் யோசிச்சு பார்க்கக்கூடிய மனிதர்களுக்கு இது ஒரு ட்ராப்னு தெரியும். ட்ராப், கடுமையான வார்த்தை யூஸ் பண்றேன்னு நீங்க யாரும் இது பண்ணாங்கன்னா, ட்ராப் ஆக்சுவலாகவே என்ன இப்படி ட்ராப் அப்படின்னா இப்படி. அப்புறம் சாதாரண மனிதர்கள் எப்படி வீடு வாங்குறது? நீங்க ஒரு 20 இயர்ஸ்க்கு 25 இயர்ஸ் டெனர் பார்த்தீங்கன்னா நீங்க வாங்குற அமௌண்டோட டபுள், அதோட கூடயே கட்டுற மாதிரி இருக்கும். அப்போ அவ்வளோ பணத்தை வந்து நீங்க இன்ட்ரெஸ்டா பண்ற மாதிரி இருக்கும். முதல்ல 5 to 7 இயர்ஸ் நீங்க கட்டக்கூடிய அவ்வளோ இஎம்ஐயும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா இன்ட்ரெஸ்ட் போர்ஷன் தான் போகணும். இல்லை, பிரின்சிபல் அப்படியே தான் இருக்கு. நிறைய பேர் வாங்கிட்டு 5 வருஷம் கட்டிட்டு அதுக்கப்புறமா ப்ராப்பர்ட்டி விற்றுட்டோம், போய் வேற ஒரு ப்ராப்பர்ட்டி விற்றுட்டோம், பணம் கையில் இருக்கு, அந்த கார்பஸ் வச்சு லோனை க்ளோஸ் பண்ணிடலான்னு போனோம். வாங்கின லோன் அப்படியே 5 வருஷம் 60 மாதத்துக்கு கட்டின இஎம்ஐ இன்ட்ரெஸ்ட் தான் போயிடும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஹவுசிங் லோன் போகும், இல்லாட்டி அது ஒரு ட்ராப். சரி, யார் ஹவுசிங் லோன் வாங்கலாம்? ஒரு நல்ல ஜாப்ல இருக்கவர், மாசம் ஆச்சுன்னா அவருக்கு நல்ல ஒரு சேலரி இருக்கவர் ஹவுசிங் லோன் போகலாம். ஏன்னா அவருக்கு வந்து இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட் கிடைக்கும், அதனால அவர் ஹவுசிங் லோன் போகலாம். இப்போ ஹை ரெண்டல் இன்கம் இருக்க இடம், சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா ஹை ரெண்டல் இன்கம் இருக்கும். அதாவது வாங்குற ஒரு நீங்க வந்து ஒரு 50 லட்ச ரூபா 60 லட்ச ரூபாய்க்கு ஒரு வீடை வாங்கணும்னா அது ஒரு 30,000 ரூபாய் 35,000 ரூபாய்க்கு வாடகைக்கு விடலாம். அந்த மாதிரிலாம் ஒரு சில இடங்கள்ல இருக்கு. அந்த மாதிரி இருக்க இடங்கள்ல வாங்குறவங்க, அந்த இடத்துல வந்து வாங்குறவங்களுக்கு அவங்க ஹவுசிங் லோனை ரீபே பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும், இந்த ரெண்டல் இன்கம் கிடைக்கும். இது போக ஒரு நார்மல் ஃபேமிலி சந்தோஷத்துக்காக எனக்கு சொந்த வீடு வேணும்னு நிறைய பேர் வந்து அந்த இதுல போய் தான் இந்த ட்ராப்ல விடுறாங்க. சொந்த வீடு வேணும்னு நினைச்சு போயிடலாம். சொந்த வீட்டுல நம்மளோட சொந்த வீட்டுல நம்ம சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சு வாங்குறாங்க. ஆக்சுவலா ஃபுல்லா ஃபண்டிங் பண்ணி வாங்கினாதான் அது அவங்களோட சொந்த வீடு. இவங்க சும்மா ஒரு 10 லட்ச ரூபாயோ 15 லட்ச ரூபாயோ 20 லட்ச ரூபாயோ போட்டுட்டு பேலன்ஸ் அமௌண்ட் வந்து பேங்க்ல இருந்து வாங்கி போட்டா அது பேங்கோட வீடு. பணம் முடிக்கிற வரைக்கும் அது பேங்கோட ப்ராப்பர்ட்டி வேணா உங்க பேர்ல இருக்கும். பேங்க்குக்கு தான் அதிக உரிமை இருக்கு. எப்போ பேங்க்ல நீங்க லோனை க்ளோஸ் பண்ணி என்ஓசி பேங்க்ல இருந்து வாங்கி அந்த இதெல்லாம் இப்போ போட்டு கொடுத்துருப்பாங்க, அது டீடு ஒன்று எம்ஓடி ஒன்று ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருப்பீங்க. அதெல்லாம் கேன்சல் பண்ணி அதை ரிவர்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா தான் வந்து
அது உங்க ப்ராப்பர்ட்டி. அது வரைக்கும் அது பேங்க்கோட ப்ராப்பர்ட்டி. சந்தோஷமா இருக்கலாம்னு இப்படி கடனை வாங்கி நிறைய பேர் வீடை வாங்கிட்டு சந்தோஷத்தை முதல்ல தொலைச்சிடுறாங்க. இருக்க பணம் இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்து நாங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக நிறைய இடங்கள்ல பார்த்தோம். இருக்க எல்லா சோர்ஸ்லையும் உள்ள பணத்தெல்லாம் போட்டு அந்த வீட்டை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நம்ம நாடை பொறுத்த வரைக்கும் வீடுங்கிறது ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட். அதனால வந்து அந்த வீட்டை நான் காப்பாற்றுறேன், அந்த வீட்டை எப்படியாவது எனக்கு வேணும் அப்படின்னு இருக்கிற சோர்சஸ் எல்லாத்துலேயுமே ரெடி பண்ணி போட்டு அந்த வீட்டுக்கு கடைசியில் வீட்டை காப்பாற்ற முடியாம அவங்களோட லைஃபையே தொலைச்சிக்கிட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. Bhima Homes and Properties, an ISO certified construction company with rich experience in construction. More than 750 satisfied customers across Tamil Nadu. Our team of architects, engineers, consultants, and interior designers with strong project experiences. We undertake projects all over Tamil Nadu and the rest of India. We support each and everything in construction. Please feel free to contact our helpline number 0950091113. We expect your call. Thank you very much for watching. பேங்க்கோட பார்வையில் 3 மாதம் நீங்கள் பணம் கட்டலைன்னா அந்த ப்ராப்பர்ட்டி என்பிஏன்னு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. நான் பெர்ஃபார்மிங் அசெட் அப்படி அனௌன்ஸ் பண்ண உடனே அடுத்து அவங்க பேங்க்கோட ரூல் புக் என்ன சொல்லுதோ அதுக்கு தகுந்த மாதிரி பணத்தை பேங்க் வந்து ஃபண்டிங் பண்ணிட்டாங்க. அங்கே இஎம்ஐ வரல, மாதம் உள்ள பணம் 3 மாதமாக தொடர்ந்து வரல. அவங்க வந்து என்பிஏ ஆன ப்ராப்பர்ட்டியை எப்படி அடுத்து அதுல இருந்து ரெக்கவர் பண்ணுறது அப்படின்ற முயற்சியை எடுத்துருவாங்க. அப்படி எடுக்கும் பட்சத்தில் அந்த ப்ராப்பர்ட்டி ஆட்டோமேட்டிக்காக சரஃபேசி ஆக்ட் படி அடுத்து பேங்க் வந்து கையகப்படுத்திடுவாங்க. ஜப்தி பண்ணி கையகப்படுத்தி அதை அடுத்து ஏலம் மூலியமாக ஏலம் விடுறது. ஏலம் எடுத்து அந்த பிட்டிங் ஆப்ஷன் மூலியமாக அதுக்கு நல்ல ரேட்டு கிடைக்கிறதா, என்ன ரேட்டு மேக்ஸிமம் கிடைக்குதோ அதுக்கு கொடுத்து அவங்க அந்த லோனை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கான வழியில் போவாங்க. இதுதான் வந்து பேங்க்கோட சைடு. பேங்க் கிட்ட வந்து நம்ம பணம் கட்ட முடியல, 3 மாதம் கட்டலை, அதிகபட்சம் அடுத்து இருந்த 2 மாதம் வேணால் அந்த மேனேஜர் அவரோட பர்சனல் இதில் 2 மாதம் கூட உங்களுக்கு டைம் கொடுப்பாரு. ஏன்னா ப்ராப்பர்ட்டி டேக் ஓவர் பண்ணாமல் மேலே கீழே பேசி சார் இல்லை இந்த 2 மாதத்தில் கொடுத்துருவாங்க வச்சுருவாங்க. அந்த 2 மாத டைமு ஏதாவது ஒன்று வாங்கி கொடுக்குறான்னு வாங்கி அதை வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. எல்லாரும் வாங்கி கொடுக்குறாங்க வைக்கிறாங்க. ஆனால் அந்த 2 மாதத்துக்குள்ளேயே நீங்கள் வந்து உங்களால் வீட்டு பண்ண முடியும்னா அவரால் ஒன்றுமே செய்ய முடியும். அவருக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கோ அதை தான் அவர் செய்வார். அப்படி இருக்கும் பொழுது கரெக்டான ஐடியா நம்மக்கிட்ட தான் இருக்கும். ஒரு லோன் வாங்க போகிறோம், எப்படி வாங்குறது, எவ்வளோ லோன் வாங்குறது, அதோட இஎம்ஐயை எத்தனை வருஷம் கட்டணும், அதை எப்படி கட்ட போகிறோம், இது எல்லாம் முடிஞ்சு 100% நம்மளால் முடியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு தெரிஞ்சால் அதுக்கு போகலாம். இல்லை அப்படின்னா அமைதியாக இருக்கிறது ரொம்ப நல்லது. எப்படி ஒரு ஃபோன் வாங்க போகிறோம், ஒரு 20,000 ரூபாய்க்கு ஒரு ஃபோன் வாங்கலான்னு கடைக்கு போனோம். அந்த கடையில் 2 லட்ச ரூபாய்க்கு உள்ள பெரிய பிராண்டட் ஃபோனை உங்களுக்கு தலையில் கட்டி விட்டுருவாங்க. எப்படி கட்டுவாங்க சார், இந்த ஃபோனோட விலை 2 லட்ச ரூபாய், நீங்கள் 20,000 ரூபாய் டவுன் பேமெண்ட் கட்டினாலும் சரி கட்டலனாலும் சரி நீங்களே வச்சுக்கலாம். 20,000 ரூபாய் நீங்களே வச்சுக்கலாம். 2 லட்ச ரூபா ஃபுல் லோன் உங்களுக்கு 24 மாதம் இஎம்ஐ கொடுக்கும். மாதம் இவ்வளோ அமௌண்ட்டை கட்டினீங்கன்னா போதும் அப்படின்னு. எப்படி 20,000 ரூபாய்க்கு ஃபோன் வாங்க போனவருக்கு 2 லட்ச ரூபா ஃபுல்லாக பிராண்டட் ஃபோன், அதுவும் வித்தவுட் இன்ட்ரெஸ்ட். அந்த பிராண்டட் ஃபோனோட விலை 2 லட்ச ரூபா டிவைட் பை 20 போட்டு அந்த பணத்தை நீங்கள் மாதம் கட்டுங்க. இந்த 20,000 ரூபாய் நீங்கள் வேணாம் நீங்களே கொண்டு போங்க வீட்டுக்கு அப்படின்னு இப்படி தான் இன்னைக்கு கடன் கொடுத்து ட்ராப்பில் இழுத்து விடுறாங்க. உள்ள சந்தோஷமாக 2 லட்ச ரூபா போனால் 20,000 ரூபா கொண்டு போன 20,000 ரூபாய் பாக்கெட்ல இருக்கு, 2 லட்ச ரூபாய்க்கு போனும் கிடைச்சிருக்கு. அப்போ மனசு ஒரு 2 நாள் இல்லை 3 நாள் இல்லை அதிகபட்சம் ஒரு வாரத்துக்கு சந்தோஷமா இருக்கும். அடுத்த மாதம் இஎம்ஐ வரும், 1ஆம் தேதியா ஏதோ ஒரு தேதியில் ஒரு இஎம்ஐ வருதுன்னு வைங்க. அந்த 2 லட்ச ரூபா ஃபோனுக்கு என்ன கட்டணுமோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 18,000 ரூபா கட்டணும் இஎம்ஐன்னு வைங்க. 18,000 ரூபாய் எடுத்து வைக்கணும், எடுத்து கட்டணும். 20,000 ரூபாய்க்கு ஃபோன் வாங்க போனவருக்கு 18,000 ரூபாய் இஎம்ஐ போட்டு விட்டுருவாங்க மாதம் கட்டுற மாதிரி. இதுதான் இன்னைக்கு பிஸ்னஸ் ப்ராக்டிஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. மக்களுக்கு எது தேவையோ தேவையில்லை அப்படின்லாம் கிடையாது. விளம்பரத்தை போட்டு மக்களை வாங்க வைக்கிறோம். ஒரு காரு 30 லட்ச ரூபா காரு உங்கள் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணி ஷோரூமை விட்டு வெளியே இறக்கிட்டோம்னா அந்த காரை தலையில நின்னாலும் அடுத்த நிமிஷமே 30 லட்ச ரூபாய்க்கு விற்க முடியாது.
ஒரு 10% டிஸ்கவுண்ட் கொடுங்க, 27 லட்ச ரூபாய்க்கு அந்த காரை விற்க முடியுமா? முடியாது. இது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அந்த காருக்கு வாங்கக்கூடிய லோனுக்கான வட்டி பார்த்தீங்கன்னா 4%, 4.5%. அதே வீடு ஒரு சில டிப்ரிசியேட் ஆகுது, பில்டிங் தான் டிப்ரிசியேட் ஆகும். லேண்ட் வேல்யூ எப்பயுமே அப்ரிசியேஷன் தான் இருக்கும், கூட்டிகிட்டே போகும். ஆனால் ஹவுசிங் லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 8% 9%. எப்படி லாஜிக் பார்த்தீங்களா? காருக்கு உள்ளதை விட டபுள் மடங்கு இன்ட்ரெஸ்ட்டில் தான் ஹவுசிங் லோனே கிடைக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் புரிஞ்சிக்கவே முடியும். எதனால அதை இவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக கொடுக்குறாங்க, இதுக்கு ஏன் இவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக கொடுக்குறாங்க அப்படின்னு வேற சில டேட்டாஸ் நான் இன்னைக்கு பார்க்கணுன்றத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணுன்றதுக்காக தான் இதுக்காக நிறைய விஷயங்கள் நான் பார்த்துருக்கேன். இந்த வீடியோ பார்த்து ஒருத்தர் ஹவுசிங் லோன் வாங்காமல் வேற மாதிரி யோசிச்சு வீடு வாங்கிட்டாருன்னா ரொம்ப சந்தோஷம். ஹவுசிங் லோன்னால சஃபர் ஆகிறாங்க. நாங்கள் பேனலில் இருக்கனால நிறைய பார்க்குறோம். நிறைய பேர் ரொம்ப சஃபர் ஆகி அந்த ஃபேமிலியில் உள்ள சந்தோஷத்தை எல்லாத்தையுமே தொலைச்சிடுறாங்க. இது நெட்டில் சர்ச் பண்ண விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் 2.2% தான் டிஃபால்ட் இருக்கு. 2.2%. அதாவது 100 பேருக்கு ஹவுசிங் லோன் கொடுத்தா 2.2 2லேருந்து 2% ஆளுங்க ஹவுசிங் லோனை கட்டாமல் இருக்காங்க. அதிகமாக யார் பாதிக்கப்படுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நடுத்தர மக்கள். ஏன்னா நடுத்தர மக்களுக்கு தான் ஃபினான்ஷியல் பிளானிங் இருக்காது. 25 லட்சம் ரூபாய்க்கு கம்மியாக கடன் வாங்கியிருக்க நடுத்தர மக்கள் தான் அதிகப்படியாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதில் தமிழ்நாட்டிலேயே எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டிலேயே கிட்டத்தட்ட சரி தோராயமாக 25 லட்சம் ரூபாய் கீழே உள்ளவங்க திருப்பி செலுத்த முடியாமல் நிறைய பேர் இருக்காங்க. 3 மாதத்துக்குள்ள அது என்பிஐ சாரஃபேசி சட்டத்தில் கீழே நிறைய இது இருக்குது. ப்ராப்பர்ட்டியை பேங்க் எடுத்திருக்காங்க. இது குடியிருக்க வீட்டை ஒரு பேங்க் ஜப்தி பண்ணால் என்ன வீட்டில் இருக்கிறவங்க சந்தோஷமாவாக இருக்கும், மன உளைச்சல் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தும். ஓகே, எல்லாம் தெரிஞ்சுதானே ஹவுசிங் லோன் வாங்குறாங்க அப்படின்னா எல்லாருமே தெரிஞ்சுதான் வாங்குறாங்க. தெரிஞ்சு வாங்குறது நம்ம எதிர்பார்க்கறது வேற, ரியாலிட்டியில் நடக்கிறது வேற. இதில் ஹவுசிங் லோனை பற்றி நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ஃப்ளோட்டிங் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அதாவது இன்றைக்கு ஃபிக்ஸடில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் முதல்ல இருந்தது, இப்போ இருக்கிற மாதிரி தெரியல. ஃப்ளோட்டிங் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா ஆர்பிஐ ரேப்போ ரேட் மாறும். சப்போஸ் ஆர்பிஐயில் ரேப்போ ரேட் குறைச்சாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் குறையும். அந்த இன்ட்ரெஸ்ட் குறையிற நேரத்தில் பல பேங்க் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் போய் ரிக்வஸ்ட் கொடுக்கணும். இந்த மாதிரி என்னோட ஹவுசிங் லோன் இன்ட்ரெஸ்ட்டை ரிவைஸ் பண்ணுங்க, இன்ட்ரெஸ்ட்டை குறைங்கன்னு சொன்னால் தான் குறைக்கிறாங்க. அதே இன்ட்ரெஸ்ட் கூடும் போது மட்டும் நீங்கள் ரிக்வஸ்ட்லாம் கொடுக்க வேண்டியதில்லை, ஆட்டோமேட்டிக்காக கூடிடும். உங்களுக்கு ஒரு மெசேஜ் மட்டும் வரும், உங்களோட இஎம்ஐ இவ்வளோ கூடிருச்சு அப்படின்னு. இல்லை எனக்கு இஎம்ஐ கூட வேணாம் அப்படின்னா நீங்கள் டெனரை போட்டிக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. இது யாருக்கெல்லாம் பாதிக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ரேப்போ ரேட் கூடுச்சுன்னா இஎம்ஐ கூடும், டெனர் கூடும். இது யாருக்கு பாதிக்கப்படுதுன்னு சேலரி கிளாஸ், நடுத்தர மக்கள் தான். சேலரியில் அதிகமான போர்ஷன் இஎம்ஐ போகும்போது அவங்களுக்கு சர்வைவலுக்கு பிரச்சனை வரும். அதே நேரத்தில் மிச்சப்படி வீட்டில் பட்ஜெட்டில் இடிக்கும். எல்லாத்துக்கும் அவங்களுக்கு எஜுகேஷன் செலவு பண்ணுறதோ வைக்கிறதோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப சிரமம் ஆகிடும். பிஸ்னஸ் பண்ணுறவங்க, செல்ஃப் எம்ப்ளாய்டு, இவங்களை பற்றி கேட்கவே வேணாம். ஏன்னா இவங்களுக்கு அதாவது என்ன சொல்கிறது, ரெகுலர் இன்கம் கிடையாது. இவங்களுக்கு மாதமாச்சுன்னா இவ்வளோ பணம் வந்துடும் அப்படின்லாம் கிடையாது. மாதம் இன்கம் வரும், இந்த மாதம் இன்கம் வராமல் இருக்காது. அந்த மாதிரிலாம் இருக்கும். அவங்களோட ரிசர்வை பொறுத்து தான் அவங்களால மேனேஜ் பண்ண முடியும். ஆனால் இவங்களுக்கும் பேங்க் இஎம்ஐயில் லோன் கொடுக்குறாங்க. இஎம்ஐன்றது ஈக்குவேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட். ஒருத்தருக்கு வருமானமே மாதம் வருமானது கொஸ்டின் மார்க்காக இருக்கவங்களுக்கு இஎம்ஐலேயே லோன் கொடுக்குறாங்க. எதுக்கு கொடுக்குறாங்கன்னா எப்படின்னாலும் ரெக்கவர் பண்ணிடலாம், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ புதுசாக இன்னொரு லோன் வந்துருக்கு. என்ன லோன் பார்த்தீங்கன்னா, ஆப்பில் கொடுக்குற லோன். நீங்கள் மொபைலில் சோசியல் மீடியா அதெல்லாம் பார்க்கும்போது நிறைய ஆப்பில் உடனடியாக அது ஆப்லேயே கொடுத்துட்றோம். எல்லாத்தையுமே ஆப்லேயே நீங்கள் அப்லோட் பண்ணிட்டு உங்கள் பர்சனல் டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணி விட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அக்கௌண்ட்லேயே கிரெடிட் கொடுத்து முடிச்சாங்கன்னா, எப்படி உங்களை யார் நீங்கள் உங்கள் ஃபோன் புக்கில் இருக்கவன்ட்ட கேளுங்க, கடன் கேளுங்க, 90% பேரால் வாங்க முடியாது. ஒரு 10% வேணால் வாங்கிடலாம். ஆனால் யாருமே தெரியாத ஒருத்தன் ஆப் மூலியமாக லோன் கொடுக்குறாங்கன்னா அவன் எவ்வளோ ரிஸ்க்கான ஆளுன்னு சொல்லி நம்ம யோசிக்கிறதே கிடையாது. நம்ம எடுத்து இன்னைக்கு பணம் கிடைச்சா போதுன்னு எங்கேயாவது வாங்கிட்டு பயங்கரமாக சஃபர் ஆகுது. அவன் அந்த அளவுக்கு ஒருத்தன் முகத்தை பார்க்காம லோன் கொடுக்குறான்னா அவனால் எப்படி இடத்துலையும் வசூல் பண்ண முடியும்னு அர்த்தம். அந்த மாதிரி இருக்கிறதா தகுதிக்கு மீறிய கடன் வாங்கினார். அதாவது ஒருத்தருக்கு மாதத்துக்கு ஒரு 1 லட்ச ரூபா வருதுன்னு வாங்க, அவர் ஒரு 20,000 ரூபாய் இஎம்ஐ கட்டுறது அவர் ஒன்றும் பெருசாக இருக்காது. அதே 80,000 ரூபாய் இஎம்ஐ கட்டுறதுன்றது ரொம்ப முடியாது.
ஃபேமிலியை மெயின்டைன் பண்ண முடியாது. அதுதான் பார்த்தீங்கன்னா ஓவர் லிவரேஜ் அதிகமான கடன் மேல் கடன் ஆடம்பரமாக இருக்க வைக்கிறேன்னு சொல்லி கடனை வாங்குறது, அதை கடன் வாங்கி பெரிய ஆடம்பர பங்களா வாங்குறது, கார் வாங்குறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு ஜாஸ்தி மாட்டி புதுசா ஒரு கடனை வாங்கி ஏற்கனவே ஒரு கடனை வாங்குறது அடுத்து ஒரு கடனை இந்த கடனை க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த கடன் போகும்போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஆரம்பத்திலே க்ளோஸ் பண்ணும்போது அந்த லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் போர்ஷன் வந்து ஒரு ரொம்ப நீங்கள் வந்து ஒரு 50 லட்ச ரூபா கடன் வாங்கியிருந்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் கட்டினதுக்கு அப்புறமா நீங்கள் போய் க்ளோஸ் பண்ணணும்னு போனீங்கன்னா 1,50,000 லட்ச ரூபா குறைஞ்சிருக்கு உங்கள் பிரின்சிபல்ல மிச்சம் 48,50,000 கட்டணும். இதில் ஒரு சில இது நேஷனலைஸ்டு பேங்க் தவிர வேற ஒரு சில இது போனீங்கன்னா அது க்ளோசிங் சார்ஜ் இருக்குது, அதுக்கு 2% 3% க்ளோசிங் சார்ஜ் வேறு நீங்கள் கட்டணும். இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும் லோன் வாங்குறதுக்கு முன்னாடி. ஓகே, இப்போ ஆக்சுவலாக என்ன அது கடன் வாங்கி வீடு வாங்குறது வேண்டாம்னு சொல்கிறீங்க. அப்போ நாங்கள் எப்படி தான் வீடு வாங்குறது? கடன் வாங்காம வீடு வாங்குறதுக்கு வழியே இல்லையா? இருக்கு. கடன் வாங்காம வீடு வாங்கலாம். உங்களோட தாத்தா அவங்க கிட்ட எல்லாம் கேட்டு பாருங்க, அவங்க எல்லாம் கடன் வாங்கிலாம் யாரும் வீடு வாங்கியிருக்க மாட்டாங்க, எல்லாம் சொந்த காசை வச்சு தான் வீடு வாங்கியிருப்பாங்க. வங்கி தொல்லைகள் எதுவுமே இல்லாம சொந்தமான திட்டமிடல் நீங்க எளிதாக வீடுகளை வாங்க முடியும். இதுதான் நான் இங்க சொல்லக்கூடிய மீன் சாராம்சம். 50,000 லோன் வாங்கினீங்கன்னா 20,000 வாடகை கிடைக்கிறது, அந்த வீட்டுக்கு 20,000 வாடகை கிடைக்கிறது பெருசு. அப்ப போட்டு லோன் வாங்கினீங்கன்னா அதுக்கு மாசம் 50 லட்சம் போட்டு லோன் வாங்கினீங்கன்னா மாசம் அதுக்கு 50,000 இஎம்ஐ கட்டணும். நான் ஏற்கனவே வந்து இங்க மாத்தி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். 50,000 போட்டு வாங்குறது இல்லை, 50 லட்சம் போட்டு வாங்குற வீட்டுக்கு 20,000 வாடகை கிடைக்கும். 50 லட்ச ரூபா கடன் வாங்கி நம்ம ஒரு வீடு வாங்கினோம்னா அதுக்கு மாசம் 50,000 கட்ட வேண்டியது. அப்ப நீங்க வந்து 20,000 வாடகை கிடைக்கும் போது ஒரு இடத்துல வந்து 30,000 உங்களுக்கு வந்து மாசம் ஒரு குஷன் கிடைக்கும். யாருக்கு? அந்த கடன் 50 லட்ச ரூபா வாங்காதவங்களுக்கு. நீங்க 20,000 ரூபாய்க்கு ஒரு வீட்டுல வாடகைக்கு இருந்துருக்கு மாசம் 30,000 சேவிங்ஸ். எப்படி சேவிங்ஸ் பண்றது? அதுக்கு நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கன்சல்டன்ட் நிறைய பேர் இருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்ட் இந்த மாதிரி இதில் போய் எஸ்ஐபின்லாம் இருக்குது, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் கொஞ்சம் பணத்தை போடுங்க. கோல்டு கொஞ்சம் வாங்குங்க, காயின்ஸ் இந்த மாதிரி வாங்குவீங்க. நகையாக வாங்காதீங்க, காயின்ஸ் இந்த மாதிரி வாங்குங்க. சின்ன சின்ன லேண்ட் அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்க, ரியல் எஸ்டேட் நல்ல பூமியில் போயிட்டு இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்காமல் உங்களுக்கு காம்பவுண்டட் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஓகே, அதே மாதிரி வாடகை வீட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு பெருசாக ஒன்றும் தொந்தரவு இருக்காது. நீங்க அந்த மாதம் நீங்க அந்த ஒரு அசம்ஷன் தான் இது. 50 லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்கினா மாதம் 50,000 கட்டணும், நம்ம 20,000 ரூபாய்க்கு வாடகைக்கு இருக்கும், மாதம் 30,000 சேர்த்தே ஆகணும். உங்களுக்கு அது ஒரு கார்பஸ் ஃபண்டு ஒரு அதிகமாக ஆடம்பரங்களை உங்களால் எவ்வளோ ஆடம்பரங்கள் குறைக்க முடியுமோ குறைச்சி படிப்படியாக பட்ஜெட் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு, அதாவது நீங்க என்ன சொல்றது, 20 வருஷத்துல வந்து டெனர் போட்டு நீங்க வாங்கக்கூடிய வீட்டை அதிகபட்சம் நீங்க இந்த மாதிரியான விஷயங்களை வந்து 10 to 12 வருஷத்துல நீங்க அதை அட்டைன் பண்ணிடலாம். அந்த அமௌண்ட் 50 லட்ச ரூபாய் நீங்க உருவாக்கிடலாம். கடன் இல்லாம வாங்குறதுல என்ன நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா, 50 லட்ச ரூபாய்க்கு ஒரு வீடு வாங்குறீங்க, பேங்க் லோன் 50 லட்ச ரூபாய் போட்டு வாங்குனீங்கன்னா நீங்க கட்டக்கூடியது 1 கோடிக்கு மேல கட்டணும். ரீபேமெண்ட் 50 லட்ச ரூபாய் சும்மா கட்டுற மாதிரி இந்த பணத்தை. இதே நீங்க கேஷ்ல வாங்குனீங்கன்னா 50 லட்ச ரூபாய் கொடுத்து வாங்குறீங்க, 10 லட்ச ரூபாய் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இந்த மாதிரி வாங்குறீங்க. ஓகே, மன உளைச்சல் இஎம்ஐல நீங்க வாங்குங்க. 20 வருஷமோ 25 வருஷமோ டெனர் போகுது, 20-25 வருஷம் இந்த லோனை வந்து கட்டிக்கிட்டே ஒரு மாதம் வேற ஒரு இது தேவைப்படும், அதுக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியாது. குழந்தைக்கு எங்கேயாவது ஒரு பிக்னிக் போகணும்னு சொல்லுவாங்க, அதுக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அதுக்கு எல்லாமே இன்னைக்கு லோன் கொடுக்குறாங்க. பிக்னிக் போனோம்னாலும் லோன், டெர்மட்டாலஜிஸ்ட்டை போய் என்ன அழகாகிக்கிறேன்னு நினைச்சாலும் அதுக்கும் லோன், கிட்னி ஃபெயிலியர் ஆகி போச்சு அதை சிந்திக்கிறதுக்கு அதுக்கும் லோன், எல்லாத்துக்குமே லோன். அது ரொம்ப எளிமையா லோன், எதுவுமே சிரமப்படலாம் வேண்டியது. டாக்குமெண்ட்ஸ் ரொம்ப கம்மி, இப்போ வந்து ரிட்டன் டாக்குமெண்ட்டே கம்மியாயிடுச்சு. எல்லாமே கட்டி எல்லாமே இந்த போட்டோவோ இது பண்ணி மொபைல்லேயே எல்லா வேலையும் முடிச்சிடுற மாதிரி ஆயிடுச்சு. அதனால கடன் வாங்குறது ஈஸியா இருக்குன்னு சொல்லி தேவைக்கு அதிகமாக கடனை வாங்கிறாங்க. புத்திசாலித்தனமா இருந்து கடனை தவிர்க்கிறது தான் நல்லது. அதே நேரத்தில் கடன் வாங்கி தான் ஒரு விஷயத்தை செய்யணும். ப்ராப்பர் பிளானிங் மெயினாக இவ்வளோ கட்டணம் மாதம் அதை எப்படி கட்ட போகிறோம், கோர்ஸ் சப்போஸ் அந்த கோர்ஸ் தடைப்பட்டுச்சுனாலும் நம்ம ஆல்டர்னேட்டிவ் கோர்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் கணக்கு பண்ணி அதை அனலைஸ் பண்ணி பண்ணுறது. வீடியோவில் நான் சொன்ன விஷயங்களை மனசில் வச்சு யாராவது ஒருத்தர் 2 பேராவது வந்து கடன் வாங்காமல் வீடு வாங்கினா ரொம்ப தகுதி.
ஏன்னா கடன் வாங்கி தான் வீடு வாங்கணுன்ற மாதிரியான ஒரு கேட்டகரி கொண்டு வந்துட்டாங்க. கடன் வாங்காம வீடு வாங்க முடியாது. கடன் வாங்கி நிறைய பேர் அவங்க சந்தோஷத்தை இழந்து தவிக்கிறாங்க. கடன் வாங்கலாமா, யார்கிட்ட எந்த பேங்க்ல கடன் வாங்கலாம், யார்கிட்ட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மி அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. தெரியப்படுத்துறதுக்காக ஒரு வீடியோ கொடுக்குறோம், அதை நீங்க பார்த்துக்கங்கன்னு சொல்லுங்க. ஓகே, இந்த வீடியோ எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க, வீட்டு கடன் வாங்கி செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நாங்கள் தொடர்ந்து கொடுக்கக்கூடிய இந்த மாதிரியான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் உங்களுக்கு உடனடியாக வந்து தொடர்ந்து உங்கள் ஆதரவு